சுற்றுலா படகுகள் இயக்க எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி உள்நாட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்கு திமுக எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்துள்ளனர். புதுவை ஆறுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பயணிகளை ஏற்றி செல்லும் படகுகளை இயக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா படகுகளால் மீன்வளம் பாதிக்கப்படுகிறது, வாழ்வாதாரம் அழிக்கப்படுவதாக மீனவர்கள் புகார் கூறி வந்தனர். இதனால் சுற்றுலா படகுகளை இயக்குவதை அரசு நிறுத்த வேண்டும், ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், முகத்வாரத்தை தூர்வார வேண்டும், ஆற்றை ஆழ்படுத்திட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆற்றில் மீன்பிடி தொழில் புரிவோர் கூட்டமைப்பு மற்றும் பொதுமக்கள் சார்பில் சுதீசிமில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் அனிபால் கண்ணடி, செந்தில்குமார், சம்பத், மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் முன்னாள் எம்பி பேராசிரியர் ராமதாஸ், தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். இதில் உள்நாட்டு மீனவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசும் பொழுது, உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் வகையிலும் மீன்பிடி தொழிலுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் சுற்றுலா என்ற பெயரில் மோட்டார் படகுகள் மற்றும் உல்லாச படகுகளை இயக்க அரசு அனுமதி அளித்துள்ளது என்றும், இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்படும் என்றும், இதுகுறித்து அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஆற்றில் கழிவுநீர் கலந்து மோசமான நிலையில் உள்ளது என்றும், அரசு படகுகளை இயக்க வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்திட வேண்டும் என்றும், சுற்றுச்சூழல் துறை, மீன்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். சுற்றுலா வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு அறிவித்தது. மணப்பட்டில் திரைப்பட நகரம், விமான நிலைய விரிவாக்கம், சென்னைக்கு ரயில் பாதை, தொல்பொருள் மருத்துவ சுற்றுலா கொண்டுவரப்படும் என்றார்கள். எதையும் இதுவரை செய்யவில்லை என்று கூறிய சிவா எம்எல்ஏ, வார இறுதி நாட்களில் புதுவையின் கலாச்சாரத்தை சீரழிக்கும் சுற்றுலாவை செயல்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார்.